அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரோட்டு கடை பட்டாணி சுண்டல் செய்யலாம் வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா இப்போ என்ன செய்ய போகிறீங்க? பட்டாணி சுண்டல் அவிய போட போகிறேன். சரி, வேக வச்சுக்கிடுவோம். சரி சரி போடுங்க. எவ்வளோ பட்டாணி? 1/4 கிலோ. சரி சரி, 1/4 கிலோ பட்டாணி வேக வச்சுட்டேன். சரி, மூடி எடுத்துட்டேன். பட்டாணியை முதல் நாள் நைட்டு ஊற வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு தான் நம்ம வேக வைக்கிறோம். பட்டாணி சுண்டல் செய்ய தேவையான பொருட்கள்: தக்காளி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பிரிஞ்சி இலை, ஏலக்காய், பட்டை, சோம்பு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன். பட்டாணி வெந்துருச்சான்னு பார்த்துக்குவோம். நல்லா வந்துருச்சு. நம்ம இறக்கிடலாம். பாத்திரம் சூடாகட்டும், தாளிச்சுக்கிறோம். சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. சோம்பு சேர்த்துட்டு பட்டை, பிரிஞ்சி இலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து கருவேப்பிலை போட்டுக்கிறோம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா நம்ம வதக்கி விட்டுருவோம். கல் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தனி மிளகாய் பொடி, கரம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த கரம் மசாலா, தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. பச்சை வாசம் போயிருச்சு. இப்போ நம்ம சுண்டலை சேர்த்துக்கலாம். பட்டாணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இறக்கிக்கலாம். இந்த பட்டாணி சுண்டல் பூரி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் நம்ம சைடிஷ் வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.